Good morning students. Today we are going to learn about the lesson Evolution of Humans and Society Prehistoric Period. மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். First of all we see learning objectives. To trace the world's early history. இந்த புவியின் தொடக்ககால வரலாற்றை அறிதல். To understand human evolution. மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியை அறிதல். We live in the age of information technology. The mobile phones have literally put the world on our fingertips. This development of powerful technology did not emerge all of a sudden. The foundation of our modern life was facilitated by the prehistoric age. நாம் இப்போ ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மொபைல் ஃபோன்னால் இன்றைக்கி உலகம் உண்மையிலே நம்மளுடைய விரல் நுனியில் இருக்குது. இன்றைக்கி இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா அறிவு திரட்சியும் திடீர்னு தோன்றினது கிடையாது. இந்த மாடர்ன் லைஃப், அதாவது நவீன வாழ்விற்கான அடித்தளம் பழங்காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேயே இதுக்கான அடித்தளத்தை அமைச்சிருக்காங்க. Prehistoric people were the pioneers of creative knowledge. அதாவது பழங்கால மக்கள் தான் மானுட படைப்பாற்றலின் முன்னோடிகள். Who was the pioneers of creative knowledge? The prehistoric peoples were the pioneers of creative knowledge. From the artifact and the languages they developed, we are able to understand how they intelligent. அதாவது அவங்க உருவாக்கிய செய்பொருள்கள், ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் டூல்ஸ் மேடு பை ஹியூமன்ஸ். அந்த மனிதர்கள் உருவாக்கிய செய்பொருள்கள், அவங்களுடைய லாங்குவேஜ், இதன் வழியாக தான் அவங்க எந்தளவுக்கு அறிவார்ந்தவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்கவேட் த சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ் ஆன் தி எர்த் and extract evidence about human ancestors. அதாவது பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னால் மானுடவியல் அறிஞர்களும், ஆர்கியாலஜிஸ்ட்னால் தொல்லியல் அறிஞர்களும் பூமியில் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்வாராய்வு செய்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கிறாங்க. இப்போ ஆர்கியாலஜி, வாட் இஸ் ஆர்கியாலஜி? ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ த அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ். அதாவது ஆர்கியாலஜினா தொல்லியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொல்பொருள்களை ஆராய்ந்து விளக்கம் அளிப்பதன் மூலமாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயக்கூடிய இயல். அதாவது பூமியில் கிடைக்கக்கூடிய பொருள்களை ஆராய்ச்சி பண்ணி விளக்கம் கொடுப்பாங்க. அதன் மூலமாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயக்கூடிய இயலுக்கு பேர் தான் ஆர்கியாலஜி. Paleoanthropology. What is paleoanthropology? Paleoanthropology is the study of the human ancestors and their evolution by the study of the fossil remains. அதாவது பேலியோஆந்த்ரோபாலஜிஸ்ட்னால் மானுடவியல், மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் தான் எனது மானுடவியல். அதாவது மனிதர்களின் மூதாதையர்களுடைய உடலமைப்பு மற்றும் அவருடைய பரிணாம வளர்ச்சி குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய இயலுக்கு பேர் மானுடவியல். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் தான் எனது மானுடவியல், பேலியோ ஆந்த்ரோபாலஜி. Through the gathered evidence, they attempt to understand the evolution of human history and development in a chronological order. அதாவது இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த சான்றுகளின் வழியாக மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின் காலகட்டம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முயல்கிறார்கள். Earth was formed approximately 4.54 billion years ago. Geologists divided the long span of time in the history of Earth is eras, periods and above 1 billion equal to 100 crore, 1 million equal to 10 lakh.
அதாவது பூமி வந்து சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்படின்னு சொல்லி கருதுகிறாங்க. இந்த பூமியோடைய நீண்ட நெடிய வரலாற்றை வந்து ஜியாலஜிஸ்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, எரா, பீரியட், எபோக், அதாவது நெடுங்காலம், காலம், ஊழி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. Australopithecines were the ape from which modern human evolved. Now they are extinct, but they are considered to be the close relatives of humans. இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசைன்கள் அப்படின்ற வந்து அந்த இனத்திலிருந்து தான் இப்போ மாடர்ன் ஹியூமன்ஸ், அதான் நவீன மனித இனம் தோன்றுனாங்க. இப்போ வந்து அந்த இனங்கள் கிடையாது. இந்த ஆஸ்ட்ரோலோபித்திசைன்ஸ்ன்ற ஸ்பீசிஸ் தான் மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய ஒரு இனமாகும். Human enquiries into the past and origin of the world, the age of speculation. In the course of evolution, humans became the conscious and knowledgeable. They turned curious and began to think and ask questions about nature, organisms and the world around them. அதான் இந்த ஊழி காலத்தில் பார்த்திங்கன்னா, ஊக காலத்தில் பார்த்திங்கன்னா, பரிணாம வளர்ச்சி போக்கில் வந்து மனிதர்கள் வந்து உணர்தல் நிலையையும் அறிவாற்றல் நிலையையும் கொண்டவர்களாக மாறினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயற்கை தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினாங்க. சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அது ஏன் எதுக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. They considered nature as God. They worshipped sun, moon and various natural forces about which they developed their own understanding, some of which is not scientific. அதான் அவங்க இயற்கையை கடவுளாக கருதினாங்க. சூரியன், சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல்கள் குறித்து அவங்களாம் வந்து சுயமாக புரிஞ்சுக்கிற ஆரம்பித்தாங்க. புரிஞ்சு அதை வந்து வழிபட்டாங்க. அதில் வந்து சில வந்து அறிவியல் பூர்வமானவே கிடையாது. Which period is called the age of speculation? The period that the lack of scientific knowledge of the nature of the world is called age of speculation. Next we see scientific foundations of geology, biology and archaeology. At first the history was written by ancient Greeks. Herodotus is considered the father of history because the history he wrote was humanistic and rationalistic. அதாவது ஹெரோடோட்டஸை வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எழுதிய வரலாறு மனிதத்தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறது. Who was considered the father of history? Herodotus was considered the father of history. By the below factors, the scientific enquiries into origin of humans, the interest in collection of archaeological remains and the opening of museum after the Renaissance movement. அதாவது யூரோப்பில் ரினைசன்ஸ் மூமெண்ட்டுக்கு பிறகு, மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு பிறகு ஏற்பட்ட தொல்பொருள் சேகரிப்பின் மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் திறக்கப்பட்டமை. Second one, the development of ideas of stratigraphy and geology. பாறை அடுக்குகள், நிலவியல் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி. Third one, Darwin's theory of his biological evolution. உயிரியல் பரிணாமம் குறித்து டார்வினின் கொள்கை. Fourth one, the discovery of human and animal fossils, stone tools and artifact of early civilizations. அதாவது மனிதன் மற்றும் விலங்குகளின் புதை படிவங்கள், பண்டைய நாகரிகங்களின் கற்கருவிகள், செய்பொருள்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டவை. ஃபிஃப்த் ஒன், the ability to decipher early script. அதாவது தொடக்ககால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியமை. What is stratigraphy? The study of origin, nature and relationship of rock and soil layers that were formed due to natural and cultural activities.
இந்த ஸ்ட்ராட்டியோகிராஃபினா என்ன? மண் அடுக்கியல். இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை, உருவமுறைகள் குறித்து ஆராய்தல். அதாவது இயற்கையினால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை, அதோட உறவுமுறை குறித்து ஆராயறதுக்கு பேர் தான் என்னது? ஸ்ட்ராட்டியோகிராஃபி. ஓல்டஸ்ட் மியூசியம். Which was the first museum established in the world? The Museum of Enniskillen was the first museum established in the world. It is situated in Mesopotamia. The Princess Enniskillen was the daughter of the Neo-Babylonian king Nabonidus. Next one, which was the oldest museum survival at present? The Capitoline Museum in Italy is the oldest surviving museum at present. Which is the oldest university museum? That was Ashmolean Museum at Oxford University. We can understand which was the first museum, which was the oldest survival museum, which was the oldest university museum. Some theory of biological evolution also helps to understand human ancestors. That is Herbert Spencer's biological evolution, Charles Darwin's natural selection and survival of the fittest. Charles Darwin published the books on the Origin of Species in 1859 and The Descendant of Man in 1871. Natural selections. The process by which organisms that are better adapted to their environment would survive and produce more offspring. The process by which organisms that are better adapted to their environment would survive and produce more offspring. The natural selections, இயற்கை தேர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை இயற்கை தேர்வு முறை எனப்படும். அது தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள அமைச்சு கொள்ளக்கூடிய உயிரினங்கள் வந்து பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து அவங்களுடைய சந்ததியினரை பெருக்கக்கூடிய செயல்முறைக்கு வந்து இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு பேர். அடுத்து ஃபிட்டஸ், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ். Survival of the form that will leave the most copies of itself in successive generations. Survival of the form that will leave the most copies of itself in successive generations. அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ் அப்படின்னா என்னென்னா, தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். அது வந்து என்னது, அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஒரு இனம் பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கிறது. அடுத்தடுத்த தலைமுறையில் வந்து தன்னோட சந்ததியை வந்து அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லக்கூடிய ஒரு இனம் வந்து தப்பி பிழைத்து நீண்டு வாழ்வதை குறிக்கிறது பேர் தான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஃபாசில்ஸ். Prehistoric animal or plant that turn into stone over a period of time because of chemical and physical process. அதாவது கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், தாவரங்களின் எச்சங்கள், தடங்கள், அடையாளங்கள் எல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேர் தான் ஃபாசில்ஸ், புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அனிமல் போன்ஸ் ஆர் ப்ரெசர்வ்டு டியூ டு மினரலைசேஷன்ஸ். இந்த மினரலைசேஷனின் காரணமாக விலங்குகளின் எலும்புகள் வந்து அப்படியே என்னது பாதுகாக்கப்படும். Paleontology is the study of fossils. இந்த ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னென்னா புதைப்படிவ ஆய்வியல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.
C.J. Thomson proposed 3-age system for understanding early human history. First one, Stone Age. In the age, stone was mainly used for making implements. கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கருவிகள் செய்கிறதற்கு கற்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட காலம் தான் கற்காலம். நெக்ஸ்ட் ஒன், Bronze Age. The period when bronze metallurgy, extraction of metal from ores, developed. In this age, bronze implements only used by the people. செம்பு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் இல்லை செம்பு காலம்னா வெண்கல உலோகவியல் அப்படின்னா என்னென்னா தாதுலேருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல் வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம். அடுத்து அயன் ஏஜ். The period when iron was smelted to produce implements. In this period, people used implements by iron. இரும்பு காலம் வந்து கருவிகள் செய்ய இரும்பை உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலம். Next we are going to discuss about prehistory from Australopithecus through Homo erectus to Homo sapiens. Who are we? What is the name of our species? We are Homo sapiens. Human evolution and migration. The chimpanzee, gorillas and orangutans with humans are collectively called the great apes. அதாவது மனிதர்களோட சிம்பன்சி, கொரில்லா, ஒரங்குட்டான் இந்த உயிரினங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The chimpanzee is the genetically closest to the humans. These apes are looking like humans. அதாவது சிம்பன்சி வந்து மரபணு ரீதியாக மனிதர்களுக்கு மிக நெருக்கமானது. The ancestors of humans were called hominins and their origin have been traced in Africa. அதாவது நம்மளுடைய மனிதர்களின் மூதாதையர்கள் வந்து ஹொமினின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய தோற்றம் வந்து ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. The hominins emerged around 7 to 5 million years ago. இவங்க வந்து இந்த ஹொமினின்ஸ் வந்து சுமார் 7 to 5 million இயர்ஸ்க்கு முன்னால் வாழ்ந்திருக்காங்க. The skeleton of Australopithecus, one of the early species of this tribe, have been found in Africa. அதாவது இந்த குழுவினுடைய தொடக்ககால இனமான ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அதோட எலும்புக்கூட்டு சான்றுகள் வந்து ஆப்பிரிக்காவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. We have more evidences. The Great Rift Valley in Africa has many sites that have evidence for the prehistoric period. ஆப்பிரிக்காவில் கிரேட் ரிஃப்ட் வேலியில் தான் பல இடங்களில் வந்து இந்த பழங்காலம் குறித்த சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஃபேக்ட், the DNA of the chimpanzee is 98% identical to that of a human being. சிம்பன்சியோட டிஎன்ஏ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட பண்புகள் வந்து 98% மனித பண்புகளோட ஒத்துப்போகுது. Human ancestors are divided into various species according to their physical features. Hominids. Hominids refer to all the species of the modern and extinct great apes, which also include humans. Extinct great apes, which also include humans. Hominid யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனங்களும் கிரேட் ஏப்ஸ் ஹொமினிட்னு சொல்லி அழைக்கிறாங்க.
இதில் மனிதர்களையும் உள்ளடக்கியிருக்காங்க. மனிதர்கள் உள்ளடங்கியதான். ஹோமினின்ஸ் refers to the close relatives of human ancestors and their sister species including Homo sapiens. இந்த ஹோமினின்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கியல் பழங்குடி இன மனித மூதாதையர்களின் உறவினர்களையும் அதன் தொடர்புடைய நவீன மனிதர்களையும் குறிக்கும். The modern humans are the only living species of this tribe. They stand erect, walk with 2 legs and have large brains. They can use tools and a few of them can communicate. Gorillas are not including. Homo habilis, the handy human, was the earliest known human ancestors to make tools in Africa. அதாவது ஹோமோ ஹாபிலிஸ் ஹேமிலிஸ்ன்ற இனம் தான் முதல்ல வந்து கருவிகள்லாம் செய்த மனித மூதாதையர்கள் இனம். Modern humans called Homo sapiens first appeared around 3 lakhs years ago in Africa. ஹோமோ சாப்பியன்ஸ் என்று அழைக்கப்படுதான் நவீன மனிதர்கள் வந்து அறிவு கூர்மையுடைய மனிதன். ஆப்பிரிக்காவில் வந்து சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றுறாங்க. Chimpanzee. Do you know about the chimpanzee and the pygmy chimpanzee, also known as bonobo, are our closest living relatives. The chimpanzeeயும் அது மற்றும் பிக்மி சிம்பன்சி வகை இனங்கள் தான் நமக்கு நெருக்கமான தற்போதும் உயிர் வாழும் உயிரினங்களாகும். Next we are going to discuss about prehistoric cultures. Prehistoric cultures are assigned names such as earliest lithic assemblages, Oldowan technology, lower, middle and upper Paleolithic and Mesolithic cultures. Now let us see earliest lithic assemblages of human ancestors. Human ancestors like Australopithecus used only the stone tools. They are dated to 3.3 million years. அதாவது மனித மூதாதையர்களில் வந்து ஆஸ்ட்ரோலோபித்திசென்ஸ்ன்றவங்க வந்து கல்லாலான கருவிகளை பயன்படுத்தினாங்க. இந்த கருவிகள் வந்து 3.3 மில்லியன் இயர்ஸ்க்கு முற்பட்டவை. Oldowan tools occurs in the Oldowan Gorge in Africa. இந்த ஓல்டோவான் கருவிகள் வந்து ஆப்பிரிக்காவில் ஓல்டுவாய் பள்ளத்தாக்கில் வந்து கிடைச்சிருக்கு. இவை வந்து 2 to 2.6 மில்லியன் இயர்ஸ் பழமையான கருவிகள். They used hammer stones and produced sharp edged flakes. The tools were used for cutting, slicing and processing foods. அதாவது இந்த கருவிகளை வந்து கற்செதில் கருவிகளை வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த கருவி உணவை வெட்டுறதுக்கும் துண்டு போடுறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தினாங்க. லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர். In the lower Paleolithic culture, Homo erectus, Homo habilis were the important species. இவங்க 2 பேர் தான் முக்கியமான இனங்கள். யாருன்னா ஹோமோ ஹாபிலிஸும் ஹோமோ எரெக்டஸும். They used only the hand axes. These tools which are found in Asia, Africa and Europe. அதாவது இவங்க ஹேண்ட் ஆக்சஸ் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க, கை கோடாலிகள் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. இந்த கருவிகள் வந்து எங்கெங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏசியா, யூரோப், ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. They made various tools
such as hand axes and cleavers. அதாவது இவங்க வந்து தம்முடைய தேவைகளுக்காக கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி இந்த மாதிரி பல்வேறு கருவிகளை வந்து செஞ்சாங்க. These tools are also known as five faces. இந்த கருவிகளை வந்து இருமுக கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைவ் பேசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, five bases are tools that have flaking on both the sides. Five faces means இருமுக கருவி. அதாவது ரெண்டு பக்கமும் செதுக்கப்பட்டதுனால இந்த கருவிக்கு வந்து ஃபைவ் ஃபேஸஸ் இருமுக கருவி அப்படின்னு பேர். These tools were physical symmetry and it reveals the skill of the human ancestors. அதாவது இவை வந்து எப்படின்னா சமபங்கு உருவ அமைப்பை பெற்றுள்ளன. இவை வந்து நம்ம மனித மூதாதையரின் அறிவுணர்வு ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. The hand axis tools are also known as Acheulean. இந்த hand axis tools-க்கு இன்னொரு பேர் என்னென்னா Acheulean கருவிகள்னு பேர். Hand axis tools are called Acheulean because they were first hand axes recognized at a place called Saint Achille in France. Hence they are called Acheulean tools. அதாவது இந்த கைக்கோடாரிகள்லாம் முதலில் ஃப்ரான்ஸில் உள்ள செயின்ட் அச்சூல் அப்படின்ற இடத்துல தான் கண்டெடுக்கப்பட்டது. அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்க, அச்சுலியன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The stone only the raw materials for them. அதாவது இந்த மூலக்கற்கள், அதாவது கற்கருவிகள் செய்ய பயன்படும் கற்கள் தான் இந்த மூலக்கற்கள். These are mainly stone block or pebbles. Next one, core. Core is the main block of stone from which small chips are flaked by using a hammer stone. The core என்றது என்னன்னா கருக்கல். அது ஒரு கல்லின் முதன்மை பாலமாகும். அதாவது எப்படின்னா ஒரு அப்படியே சின்ன சின்ன செதில்களாக உடைந்து எடுக்கிறது. சுத்தியல் மூலமாக என்னது சின்ன சின்ன செதில்களாக என்ன செய்கிறாங்க, உடைச்சி எடுக்கிறாங்க இந்த கோரை. Flake. Flake is a small chip removed from a large stone block called the core. Now flake is a small chip removed from a large stone block called the core. செதில் அப்படின்னா என்னென்னா பெரிய கல் பாலத்திலிருந்து அந்த கோர்லேருந்து அல்லது கருங்கல்லிருந்து உடைத்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு கற்துண்டு தான் என்னது இந்த ஃப்ளேக். We are going to discuss about Middle Paleolithic culture. After about 398,000 years BCE, further changes took place in the lithic technology in Africa. The Homo erectus species existed during this period. அதாவது இடைப்பழங்கற்கால பண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்காலத்திற்கு வந்து சுமார் 398,000 வருஷத்துக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் வந்து லித்திக் டெக்னாலஜி, அதாவது கற்கருவி தொழில்நுட்பத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த பீரியடில் வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற இனம் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லித்திக் டெக்னாலஜி. லித் மீன்ஸ் ஸ்டோன். The methods and techniques involved in the production of stone tools are called lithic technology. இந்த கல் தொழில்நுட்பம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லித்துனா கல், கற்கருவிகள் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் முறைகளும் நுட்பங்களும் லித்திக் டெக்னாலஜி. அதாவது அதில் அந்த கற்கருவிகள் உருவாக்குறதுல ஏற்பட்ட தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் லித்திக் டெக்னாலஜின்னு பேர். We learn about lower Paleolithic peoples. They used only the hand axes, but the Middle Paleolithic peoples used hand axes turned out to be much attractive in designs.
அதாவது லோயர் பேலியோலித்திக் பீப்புள்ஸ் வந்து வெறும் ஹேண்ட் ஆக்சஸ் மட்டும் தான் பயன்படுத்தாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் பீப்புள் வந்து கைக்கோடாரிகளை மேலும் என்ன பண்ணுறாங்க, அழகாக வடிவமைச்சாங்க. நிறையா சிறு கருவிகளும் உருவாக்குனாங்க. ஷார்ட் பிளேட்ஸ் வேர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. The lithic tool making tradition of the Levalloisian belonged to this period. அதாவது சிறு கத்திகளும் தயார் பண்ணாங்க. லெவலாசியன் அந்த கற்கருவிகள் செய்யும் மரபு வந்து இந்த காலத்தில் தான் நடந்துச்சு. இந்த காலத்தில் வந்து செயற்பட்ட டூல்ஸ் வந்து யூரோப்லேயும் சரி, சென்ட்ரல் மற்றும் வெஸ்ட் ஏசியா பகுதியிலும் காணப்படுது. Levalloisian tools are the implements made after preparing the score. அதான் லெவலாசியன் கருவிகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருக்கல்ல வந்து நல்லா கோரை வந்து நல்லா தயார் செஞ்சு உருவாக்கப்பட்ட கருவிகள் தான். Why it was named after the Levalloisian? Because it is in the town of Levallois in France. அதாவது இது முதல்ல உள்ள பிரான்ஸில் உள்ள லெவலா அப்படின்ற பகுதியில் வந்து இது கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு வந்து என்னது லெவலாசியன் கருவிகள் பேர். The people of this period were called Neanderthals. They were the first human ancestors to mourn death properly and bury the dead. அதாவது இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து நியாந்தர்தால்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து இறந்தவங்களை என்ன பண்ணாங்கன்னா முறையான சடங்குகளை பின்பற்றி புதைச்சாங்க. Going to discuss about upper Paleolithic culture, the மேல் பழங்கற்கால பண்பாடு. This period was marked by innovation in tool technology. அதாவது கற்கருவி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட புதிய நுட்பங்கள் தான் இந்த பண்பாட்டின் சிறப்பான கூறுகளில் ஒன்றாக இருக்குது. Long blades and barins were produced during this time. அதான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட கத்திகளும் பியூரின் எனப்படும் உளிகளும் உருவாக்கப்பட்டன. பியூரின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மேட் சிசல் வித் எ ஷார்ப் கட்டிங் எட்ஜ். பியூரின் இஸ் எ ஸ்டோன் மேட் சிசல் வித் எ ஷார்ப் கட்டிங் எட்ஜ். இந்த பியூரின் என்னென்னா கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான உளி, அதுக்கு பேர் தான் பியூரின். நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேடு. அதாவது பல்வேறு ஓவியங்களும் கலைப்பொருள்களும் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ். போன் நீடில்ஸ், ஃபிஷ் குக்ஸ், ஹார்பூன்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு கிரியேட்டிவ்லி. அதாவது கருவிகளையும் கலைப்பொருள்களையும் செய்ய வந்து கொம்புகளையும் தந்தங்களையும் பயன்படுத்தினாங்க. எலும்பாலான ஊசி, தூண்டில் முள், குத்தீட்டி, ஈட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப படைப்பாக்கத்துடன் பயன்படுத்தப்பட்டது. The humans of this time wore cloth and cooked food. இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அவங்களுக்குள்ள ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்க, சமைத்த உணவினை உண்டார்கள். The dead were placed in the burials with folded hands placed over their chest. இறந்தவர்கள் வந்து மார்பின் மீது கைகளை வைத்த நிலையில் புதைச்சாங்க. Paintings, clay models, sculptures and carvings are available. இது ஓவியங்களும் செதுக்கு வேலைகளும் சான்றுகளாக நமக்கு கிடைச்சிருக்கு. Images of goddess Venus made up of stones and bones in Europe and in some parts of Asia. அதாவது எலும்புலையும் கல்லுலையும் செதுக்கப்பட்ட
வீனஸுங்கிற பெண் தெய்வ சிற்பங்கள் வந்து யூரோப்லேயும் ஏசியாலையும் சில பகுதிகளில் உருவாக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு மெசோலித்திக் கல்ச்சர். அது இடைக்கால பண்பாடு. Mesolithic period is known as the Middle Stone Age as it is placed between the Paleolithic and Neolithic period. இந்த மெசோலித்திக் பீரியட் எப்படி சொல்கிறாங்கன்னா, பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட கால பண்பாடு இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. People mainly used microlithic small stone tools during this period. இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய நுண் கல் கருவிகளை பயன்படுத்தினாங்க. In this period, the people were hunter and gatherer. People of Mesolithic. In this period, people used microlithic technology. They made tiny artifact. அதாவது இந்த இடைக்கால மக்கள் வந்து இடைக்கற்கால மக்கள் வந்து நுண் கற்கருவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. லெஸ் தேன் 5 சென்டிமீட்டர் இன் சைஸ். அவங்க பயன்படுத்தின கருவி வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கும் குறைவான அளவில் தான் இருந்துச்சு. குறைவான அளவுள்ள செய்பொருட்களை கொண்டு உருவாக்குனாங்க. They produce point, sharpers and arrowheads. இவங்க செஞ்ச கருவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூர் முனைகள், சுரண்டும் கருவி, அம்பு முனைகளை கொண்ட கருவியை தான் இவங்க வந்து என்னது ப்ரொடியூஸ் பண்ணாங்க. They also used geometric tools such as lunades, triangles and trapezies. Wooden or bone candle and used. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறை வடிவமான முக்கோண சரிவகம் போன்ற கணித வடிவியல் அடிப்படையிலான கருவிகளையும் செஞ்சாங்க. இந்த கருவிகள் வந்து மரத்தாலும் எலும்புகளாலும் பிடிகள் அமைத்து பயன்படுத்தப்பட்டன. கைப்பிடி வந்து மரத்தாலும் எலும்பாலும் செஞ்சுருந்தாங்க. மைக்ரோலித்திக்ஸ் ஆர் ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் தட் இஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ், லெஸ் தேன் 5 சென்டிமீட்டர் இன் சைஸ். அதாவது மைக்ரோலித் அப்படின்றது என்னென்னா நுண்கருவிகள் தான், மிக சிறிய கற்களில் உருவாக்கப்பட்ட செய்பொருள்கள். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். புதிய கற்கால பண்பாடும் வேளாண்மையின் துவக்கமும். The period called the Neolithic marks the beginning of agriculture and animal domestication. It is an important phase in history. Early evidence of the Neolithic period is found in the Fertile Crescent region of Egypt and Mesopotamia. அதாவது இந்த வேளாண்மை, விலங்குகளை பழக்குதல், இதான் வந்து புதிய கற்காலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இது ஹிஸ்ட்ரியிலே ஒரு முக்கியமான கட்டமாக இருக்குது. ஃபர்டைல் கிரசன்ட், அதாவது வளமான பிறை நிலப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஜிப்ட் அண்ட் மெசபடோமியா பகுதி, அங்கே தான் நிறைய எவிடன்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, region refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq, which is in the shape of crescent moon. அதாவது இந்த பிறை நிலப்பகுதி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட், இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈராக் இந்த பகுதியை உள்ளடக்கியதான் அந்த ஃபர்டைல் கிரசன்ட். இது வந்து இப்போ மூனோட பிறை நிலவின் வடிவத்தில் இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறாங்க, பிறை நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. Neolithic age is called the new age because of the new grinding and polishing techniques used for the tools. அதான் இதை ஏன் நியூ ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம், புதிய கற்காலம் சொல்கிறோன்னா, இந்த கற்கருவிகள் செய்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி வளவளப்பு பண்ணுறது, மெருகூட்டுறது, இந்த மாதிரி புதிய நுட்பங்களை பயன்படுத்துறதுனால தான் இதை வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். In this period they cultivated wheat, barley and peas. Fruits and nuts are also cultivated. They comprised olives, figs, dates, pomegranates and grapes.
அதான் இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து கோதுமை, பார்லி, பட்டாணி இதெல்லாம் பயிர் செஞ்சாங்க. காய், கனி மற்றும் கொட்டை தரும் மரங்களும் பயிர் செஞ்சாங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை எல்லாமே இதில் அடங்கும். The introduction of domestication of animals and cultivating plants at home led to production and supply of large quantities of grains and animal food. அதாவது அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா பயிர் செஞ்சாங்க. விலங்குகளை பழக்கப்படுத்துதல் வந்து அறிமுகமாயிருச்சு. இதனால் வந்து ஏராளமான அளவில் என்ன பண்ணாங்க, நிறையா தானியங்கள் உற்பத்தி பண்ணாங்க. விலங்குக்கு தேவையான உணவையும் வந்து உற்பத்தி பண்ணாங்க. The fertile soil deposited by the river on its banks helped the growth of agriculture. அதாவது ஆறுகள் வந்து படிய வைத்த வளமான வண்டல் மண் வந்து இந்த விவசாயத்தில் வந்து அந்த மானியம் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. As a result of domestication and cultivating plants, there was an excess food production. The surplus food production was a main factor for the development of early cultivations. அதான் இந்த புதிய செயல்பாடுகள் வந்து உணவு அதிகமாக சர்ப்ளஸாக இருக்கிறதுக்காக காரணமாக இருந்துச்சு. இந்த சர்ப்ளஸ் ஃபுட்டு தான் வந்து பழங்கால நாகரிகங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்துச்சு. Permanent residents were built, a large villages emerged as a result. Hence, the development of this period is called Neolithic Revolution. இந்த காலத்தில் நியோலித்திக் பீரியடில் வந்து நிரந்தரமாக வீடுகள் கட்டினாங்க, பெர்மனண்ட் ஹவுசஸ் கட்டினாங்க, பெரிய பெரிய ஊர்கள்லாம் உருவாகுச்சு. அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கற்கால புரட்சி, அதாவது நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, thank you students. We will meet on next video.